நல்லவை எல்லாம் கூடி வரப்போகுது. யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. தடைகள் முதல்ல நீங்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க விஷயம் தெரியுமா? இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அதுலேருந்து ரிலீவ் ஆவீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். என்னால எனக்கு டைம் கிடைச்சா தானேயா, எனக்கு வாய்ப்பு கிடைச்சா தான் நான் காட்டுறதுக்கு, எனக்கு அது கிடைக்கவே மாட்டேதுன்னு போராடிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் சேரும். 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் போய் 11ல் அமர்தல் அப்படின்னு 4-11 இயக்கம் எல்லாம் ஒரு மாதிரி குடும்பத்திற்காக சில லாபங்கள் வருது. வீட்டை வச்சு சில லாபம் வருது. சில பேர் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், அம்மாவோட உடலில் இருந்த அமைப்பெல்லாம் சரியா போகுது. 4ஆம் இடமே சுயம் தான். உங்களை நீங்க காட்டி அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிப்பீர்கள். அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய தனித்திறமையின் மூலமாக லாபத்தை சம்பாதிப்பீங்க. இது வரைக்கும் சும்மா பேசிக்கிட்டே இரு, நீ எங்க செய்ய போற அப்படின்னு சொன்னவங்க மத்தியில நீங்க அப்படியே பேச மாட்டீங்க, செஞ்சு காட்ட போறீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு. இது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி. ஏன்னா இந்த பக்கம் இருந்த குருவுமே ஓரளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். 2ஆம் இடத்துல தனக்காரகன் வக்ரத்துல இருந்து ஒரு மாதிரி பணம் வர இடத்துல பிளாக் பண்ணிட்டு இருந்த எல்லா அமைப்பும் மாறப்போகுது.